அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மார்ச் 20 முதல் ஏப்ரல் 20, 2026 துலா லக்னம் மற்றும் துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் வெற்றி காக்க ஆட்டம் தவிர்க்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிர்ஷ்டம் வெற்றி காக்க ஆட்டம் தவிர்க்கும் மாதம். இப்போ அதிர்ஷ்டம் வெற்றி கிடைக்கும். ஓவரா ஆடுனீங்கன்னா பிரச்சனை. அதனால் ஆட்டத்தை தவிர்க்கணும். ஓவராக பந்தா விடுறது, அகலக்கால் வைக்கிறது, ஓவர் ஆடம்பரம் பண்ணுறது, அதை தவிர்க்கணும். ஸோ அதனால தான் ஆட்டம் தவிர்க்கும் மாதம்ட்ட. ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாகிறார். 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே 8ஆம் இடத்து அதிபதியாகும். மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதால விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். அது மேட்ரு ஆஃப் 6 days தான். 26/3/2026 அப்புறம் அவர் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தட் இஸ் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு, அதாவது உச்ச வீட்டிலிருந்து மாறிடுறார். அது 7ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் லக்னம் ராசியையே பார்ப்பது, அதுவும் 8 கூடையவனாகவும் போகிறார் இல்லையா லக்னாதிபதி. அவர் லக்னத்தை பார்க்குறப்ப வெடுக்கு துடுக்குன்னு ஏதாவது செஞ்சிருவீங்க. உங்களை அறியாமல் நடக்கும், எதிர்பாராமல் நடக்கிறது, நினைத்ததை விட வேற மாதிரி நடக்கிறது, இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துருவார். இந்த சுக்கிரன் லக்னத்தை பார்க்கறதும் ஓவரா ஆடம்பரம் பண்ணுறது, ஓவரா ஏன்னா சுக்கிரன்னாலே அழகு கவர்ச்சி, ரொம்ப அழகுணர்ச்சி கவர்ச்சி உணர்ச்சி, இதெல்லாம் வந்து ஓவராக மற்றவங்க மதிக்கணுன்ட்டு ஏதாவது செய்கிறதெல்லாம் பண்ணுவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். அதனால தான் ஆட்டம் தவிர்க்கும் மாதம்ட்ட. அண்டு 5 கூடைய அந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிரடி வெற்றிகளை கொடுப்பார். 4, 5 கூடையவன் 6ல் இருக்கிறப்ப கொஞ்சம் சுகக்கேடுகளும் வரும். ஆனால் வெற்றி கிடைக்கும், அது பிரச்சனை கிடையாது. அவர் 5ஆம் இடத்ததிபதியாக போகிறதால நினைத்ததை நினைத்தபடி அடித்து தூக்குவீங்க. அதற்கு சப்போர்ட்டாக 3, 6 கூடைய உங்களுக்கு ஆகாதவனாக இருந்தாலும் குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியையே பார்ப்பது மிகவும் சிறப்பு. அதனால் அதிர்ஷ்டம் வெற்றி கிடைத்தே தீரும். ஆனால் ஓவராக ஆடுற மாதிரி இந்த புதன் பண்ணுவார். 9 கூடைய அந்த புதன் 9, 12 கூடையவன் அவன் 5ஆம் இடத்தில் புத்தியில் இருப்பது, மற்றவங்க பெருமையாக நினைக்கணும் மதிக்கணும் அப்படின்னு அவனே 12ஆம் இடத்ததிபதியாக போகிறதால ஓவராக செலவை இழுத்து விடுவான். அது கிட்டத்தட்ட இந்த புதன் 11/4/2026 வரைக்குமே அது மாதிரி உங்களுக்கு பெருமைக்காக மரியாதைக்காக அப்படின்னு ஓவராக செலவு பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் ஆட்டம் தவிர்க்கும். அந்த ஆட்டத்தை தவிர்க்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா அந்த புதனும் அப்படி பண்ணிக்கிறார், சுக்கிரன் மட்டும் அல்ல. அண்டு சனி பகவான் யோகத்தை கொடுக்குறார், வெற்றியை கொடுக்குறார், சொத்தை கொடுக்கார். சொத்துக்கள் மூலம் பெரிய அளவுக்கு நன்மை, சொத்துக்களை வைத்து கடன் வாங்கி பெருசாக ஏதாவது காரியங்கள் ஆற்றுவது, அதன் மூலம் வெற்றி, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அண்டு 6ஆம் இடத்துல உள்ள அந்த சூரியன் உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி. 6ஆம் இடத்தில் பாவிகள் இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப ஒரு பெரிய பெரிய இமாலய சாதனை எல்லாம் முடிப்பீங்க. ஆனால் உங்கள் லக்னம் ராசிங்கிறது சரராசியாக போவதால், சரலக்னமாக போவதால் 11ஆம் இடம் பாதகம். 11ஆம் இடத்ததிபதி 6ல் இருக்கிறப்ப ஓவர் அகலக்கால் வைக்கிறது, அரசு வழி பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்க. கொஞ்சம் பெரியவங்க மூத்தவங்க ஆலோசனை, அதற்குரிய அந்த உரியவர்கள், இப்போ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா அதுக்கேற்றபடி இந்த டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், அந்த அக்கௌண்டண்ட், ஆடிட்டர்ஸ், அவங்கள்ட்டெல்லாம் ப்ராப்பராக காட்டிக்கிறது,
லீகலாக சில விஷயங்களை சரி பண்ண லாயர்ஸ், அந்த லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு ஒழுங்கு பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டி அதாவது ஆட்டம் தவிர்க்கும் மாதம்னு அதில் தான் சொல்கிறேன். ஓவராக ஆடிப்பிடுவீங்க. அதோட பின்விளைவுகள் தெரியாமல் இப்போதைக்கு கிடைக்குதில்ல, வாய்ப்பு இருக்குல்ல, செஞ்சுருவோம், பின்னாடி வர்றதை பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணிங்கன்னாக்கா சிக்கல் வரும். இந்த மாதம் அது மாதிரி இருக்குது. ஆட்டத்தை தவிர்க்கணும், அடக்கி வாசிக்கணும், ப்ராப்பராக ஆலோசனை வாங்கிட்டு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய 2-7 கூடைய அந்த செவ்வாய் உங்கள் லக்னம் ராசிக்கு கொஞ்சம் ஆகாதவன், அவன் 5ஆம் இடத்துல இருக்க, 7ஆம் இடத்ததிபதி 5ல் இருக்கிறப்ப பெரிய ஆசையோட நேம் பேர் கிடைக்கணும்ன்ட்டு ஓவராக ஏதாவது பண்ண வைப்பார். அதற்கேற்றபடி சூழலும் அமையும். யாராவது வந்து உங்களை தூண்டி விடுவாங்க. பார்த்துக்கலாம் சார், பிரட்டிடலாம் சார், உருட்டிடலாம் சார், நல்லா பிரட்டிக்கலாங்க, உருட்டிக்கலாங்கன்னு உங்கள் ஒய்ஃப் சொல்கிறது, க்ளோஸாக உள்ளவங்க சொல்கிறப்ப உங்களை அறியாமல் புத்தி தடுமாறும். இந்த பாவிகள் 5ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. உணர்ச்சி வசப்பட்டு படார்னு ஏதாவது செஞ்சிருவீங்க. பின்விளைவுகளை நினச்சி பார்க்காம, முன்னமே சொன்னேன் இல்லையா, சூரியன் மட்டுமல்ல செவ்வாயும் அது மாதிரி பின்விளைவுகளை நினைத்து பார்க்காம உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சு மற்றவங்க சூழலுக்கு அந்த பாதிப்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணி மாட்டிக்குவீங்க. அதுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இந்த செவ்வாய் 3-4-2026 வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்க. அப்புறம் அவர் 6ஆம் இடம் போகிறது ஓரளவு சிறப்பு தான். இருந்தாலும் 7ஆம் இடத்ததிபதியாக போய் 6ல் இருக்கிறது மற்றவங்க சூழல் வழியாக பகை, விரோதம், பிரச்சனைகள் அதிகமாகும். அது சூரியனோடு இணைவது உங்களோட பெரியவங்க, அரசியல்வாதிகள், அரசு வழி சிக்கல்கள்லாம் வராதபடி ஒரு விழிப்புணர்வு வேணும். அதனால தான் ஓவராக ஆடக்கூடாதுன்னு யோசித்து செய்யணும், நிதானமாக செய்யணும். இந்த மாதம் அனுசரித்து தான் செய்யணும். ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். 25% தான் ஒர்க் அவுட் ஆகும். ரிமைனிங் 75% உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து அந்த தசாபுத்தி நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். 75% அதுதான். இது 25%னாலும் இந்த இதில் இந்த சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, அது என்ன சார் சனி பகவானுக்கு சொல்கிறப்ப அதில் நல்லா சொல்கிறீங்க, குரு வக்ர நிவர்த்தி இப்போ ரீசெண்டாக போட்டேன், அதில் என்ன நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு. அது அந்த கோளை மையப்படுத்தி பலன்கள் சொல்கிறது. சனி பயிற்சி எப்படி இருக்கும், அது மாதிரி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப என்ன மாதிரி பலன்கள். ஆனால் மாத பலன்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்லுவேன். அதாவது மேஜர் கோள்களான சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 கோள்கள் அண்டு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள் எப்படி இருக்குது, அந்த பாவகங்கள் எந்த பாவகத்துக்கு வேலை நடக்குது, யோக பாகமா இல்லை அவயோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கா, அதை பொறுத்து தான். அதெல்லாம் அனுசரித்து அனைத்தையும் அனுசரித்து தான் இந்த மாதத்துக்கு அறிவுறுத்தல் கொடுப்பேன். அந்தபடி கொடுக்கறதால இந்த 25% கோச்சார ரீதியான பலன்கள்னால அந்த 25%ல் நான் கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல் 80% அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அது நிலைக்குமா, இறுதி வெற்றி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிறப்பு ஜாதகம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக ஆடலாம், பரவாயில்லன்னு செலவு பண்ணலாம். உங்களுக்கே அது புரியும். கடந்த 6 மாதமாக 1 வருஷமாக எப்படி இருக்குது நிலைமை, பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா, கொடுத்தவங்க திரும்ப ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்காங்களா, கடன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க திரும்ப வராமல் இருக்கா, நெருக்குதுகள், பிரச்சனைகள், மற்றவர்கள் ஏமாற்றாமல் இருந்திருக்காங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் நல்லபடியாக வந்துட்டுருக்குங்க, பிரச்சனை இல்லை. கொடுத்தது வரல, தேவையற்ற பகை, விரோதம், பணத்துக்கே கஷ்டம், பெரட்ட முடியல, இப்படிலாம் இருந்துச்சுன்னா கெட்ட தசாபுத்தின்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். இல்லை உங்களுக்கு ஒரு முடிவு பண்ண முடியல, ஒரு இது நல்லா இருக்குது, நல்லா இப்படி குழம்புது அப்படின்னா ஒரு ஜோதிடருக்கு பதிலாக 2 ஜோதிடர்கிட்ட காட்டிட்டு சரி பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ துலாத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. கோச்சார ரீதியான பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதமும் அதிர்ஷ்டம் வெற்றி கிடைக்கும். ஆனால் அதை காத்துக்கிறதுக்கு தான் ஓவராக ஆடக்கூடாதுன்றீங்க. ஆடுற மாதிரி தான் இந்த புதன், சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. அண்டு கோணாதிபதி கேந்திரத்திலிருந்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். சரியா, கேந்திரத்தில் இல்லை, 6ஆம் இடத்துல 4-5க்குரியவன்.
வெற்றி உறுதி. என்ன 4ஆம் இடத்ததிபதி 6ல் இருக்கிறப்ப உடம்பை படுத்துறதுன்னு சொன்னேன் இல்லையா, கஷ்டப்பட்டு அடையிறது, சுகக்கேடு வர்றது, ரொம்ப உடம்பை கவனிச்சிக்க முடியாதபடி அது மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். சின்னதாக உடம்பு சரியில்லைன்னாலும் டாக்டர்லாம் காட்டிட்டு வேலை வேலை வேலைன்ட்டு ஓடிக்கிட்டு அது பிரட்டணும் உருட்டணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி வரும். அது துலா ராசிக்கே உள்ள இயல்பு. இந்த ஆல் டைம் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு பரபரன்னு எதையாவது பண்ணணும், ஓடணும், உழைக்கணும்னு வரும். அதே ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜாலியாக அப்படியே படுத்திருப்பாங்க. ஜாலியாக டிவி பார்க்குறது, ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு எப்படியாவது அப்படி போயிட்டுருப்பாங்க. வேலைன்னு வந்துடுச்சுன்னாக்கா அவங்க தன்னை மறந்துடுவாங்க. அந்த இறுதி வெற்றி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. தொடர் முயற்சி பண்ணுவாங்க. தொடர் இது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஐடியா கிடச்சி அந்த இதை ஒரு முடித்த பிறகு தான் உட்காருவாங்க. அந்த மாதிரி அதில் இப்போ ஓவராக ஆடிட்டிங்கன்னா பம்பு. இந்த வந்த அதிர்ஷ்டம் வெற்றி கெட்டு போயிடும் ரொம்ப பெருமைக்காக. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் லக்னாதிபதி மட்டுமல்ல 8ஆம் இடத்ததிபதியாக வந்து 7ல் இருக்கார். 26/3க்கு அப்புறம் 7ஆம் இடம் வந்துடுவார். அப்போ மற்றவங்க தூண்டுதலால் தடார்படாமல் செஞ்சிருவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஆடம்பரமாக பண்ணிடுறது அதை புதனும் பண்ணிக்கிறார். ஆனால் அந்த புதன் பார்த்தீங்கன்னா நீச்சமாக போகிறார். 11/4/2026க்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் நீச்சகதியில் போகிறார். அப்போ நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லை 9ஆம் இடத்ததிபதி போய் நீச்சமாகிறதால இந்த வேலை இது பிஸியாக இருக்கேன், எங்கே மெடிடேட் பண்ணுறது, டைம் இல்லை, அப்படி இப்படின்னு பண்ணிங்கன்னா விரயம், மன நிம்மதி கெடுற மாதிரி ஆகிடும். விரயத்தை சந்திப்பது மன நிம்மதியை கெடுத்து கொள்வது போல் வரும். ஏன்னா வெற்றி வந்துச்சு, அதிர்ஷ்டம் வந்துச்சு, தக்க வைக்க முடியலையே, கெடுத்துக்கிட்டனே, பெரிய அளவுக்கு அதை நீடித்த பயன் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியலையேன்னு வருத்தம் வரும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 11 உள்ள கேதுவும் பெரிய குழப்பங்கள் அதெல்லாம் கொடுத்து லாபத்தை கெடுக்காம வர்ற லாபத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் இருப்பீங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆராய்ச்சி பண்ணாமல் அப்படியே அக்செப்ட் பண்ணுவீங்க. அதுக்கு மெடிடேஷன் கம்பல்சரி. 11 உள்ள கேது அபரிமிதமான லாபத்தையும் நீங்கள் பேராசையாக மனசுக்குள்ளே நினச்சிருப்பீங்க. பட் கேஷுவலாக அது நான் என்ன பண்ணுறது, ஆசை இருக்குது, கடவுள் கொடுக்கறதும் வாங்கிக்குவோம், நம்ம என்ன செய்ய முடியுமோ, ரொம்ப ஆடக்கூடாது, ஓவராக செய்யக்கூடாது, அளவோடு என்ன செய்ய முடியுமோ நிதானமாக செஞ்சாலே அந்த கேது பேராசையான விஷயத்தை கூட நிறைவேற்றி கொடுப்பார். பட் மெடிடேட் பண்ண முடியாதபடி இந்த புதனும் கெடுப்பார். கேதுவும் பாதகஸ்தானமாக போயிடுதா 11ஆம் இடம், மெடிடேட் பண்ண விடாமல் தேவையற்ற ஆராய்ச்சி குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அங்கே தான் விழிப்புணர்வாக செயல்படணும். நான் உட்காந்துருவேன், எந்த சூழல் இருந்தாலும் நான் மெடிடேட் பண்ணுவேன், உடம்பையும் கவனிச்சுக்குவேன். அந்த மனசில் வச்சுக்கோங்க. வேலை செய்கிறது ஓடிக்கிட்டு தான் இருப்பீங்க, அது உங்களை அறியாமல் நடக்கும். என்ன தான் நீங்கள் சுகவாசியாக இருந்தாலும் எப்போதும் சுகமாக இருக்க மாட்டீங்க. வேலைன்னு பிடிச்சிட்டிங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும், ஒரு ஐடியா ஒரு ஒழுங்கு பண்ணுற வரைக்கும் உங்களால் உட்கார முடியாது. அது உங்களுடைய இயல்பு. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஓவராக ஆடாமல் வந்த அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் தக்க வைத்து கொள்ள முடியும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.